இன்னைக்கு ஒரே வீடியோல ரெண்டு போனை பத்தி பார்க்க போறோம். ரெண்டா? ஐயா அந்த ரெண்டாவது போன் எடுங்க. அதானே இது. ஓ தட் காமெடி ஆல்சோவா? தம்பி வேணாம்ப்பா, வீடியோன்னு பாக்குறேன், இல்லனா வேற ஏதாவது ஆயிடும். சரியா? தயவு செஞ்சு டைரக்டாவே சொல்லிரு என்ன சொல்ல வர. இல்லங்க, இதே போன் இதே ஸ்பெக் இதே கேமரா வச்சு வேற பிராண்ட்ல வரைக்கிருக்காங்க. என்னன்றது ஊருக்கே தெரியும். சரியா? விவோ மாடல் நம்பர் என்ன? விவோ T4. இதோட பேர் வந்து iQOO Z10. இந்த ரெண்டு வித்தியாசம் தான் இருக்கும். அதுதான் மிச்சம் எல்லாமே பாத்தீங்கன்னா சேம் பட் டிஃபரெண்ட். இப்ப எனக்கு கேள்வி என்னன்னா, ஒரே போனு சேம் ஸ்பெக் சேம் கேமரா எல்லாம் ஒரே தான், ஆனா ஏன் வேற வேற பிராண்ட்ல விக்கிறாங்க? ஆல்ரெடி நிறைய நம்ம பேசிட்டோம். சிம்பிளா புரியுற மாதிரி ஒரு 3 பாயிண்ட்ல சொல்றேன். முதல்ல இப்போ ஒரு பிராண்ட்ல ஒரு போனை விக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 100 பேர் வாங்குறாங்கன்னா 100 யூனிட் தான் சேல் ஆகும். அதே இது ரெண்டு பிராண்டா போட்டு வேற வேற பேர்ல விக்கிறாங்க அப்படின்னா தெரியாதவங்க நிறைய பேர் வாங்குவாங்க, யூனிட் அதிகமா சேல் பண்ண முடியும். ரெண்டாவது, இந்த ரெண்டாவது பிராண்ட் இருக்காங்க இல்லையா, அதுக்கு R&Dக்கோ இல்ல வேற எதுக்காக செலவு பண்ண தேவையில்ல. மேனுஃபேக்சரிங் எல்லாமே ஒரே இடத்துல நடக்கும். சர்வீஸ் முதற்கொண்டு எல்லாமே ஒரே இடத்துல நடக்கும். ஜஸ்ட் அந்த ஸ்டிக்கரை மட்டும் எடுத்து மாட்டி ஒட்டிக்கலாம். மூணாவது, ஒரு போனுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம்ல தான் எக்ஸ்க்ளூசிவிட்டி தருவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த iQOO Z10 எதுல வாங்கணும்? அமேசான்ல. விவோ T4 வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபிளிப்கார்ட்ல லான்ச் ஆயிருக்கும். சோ வந்து தனித்தனியா வந்து எக்ஸ்க்ளூசிவிட்டி கொடுத்து அங்க வந்து எங்கேஜ் பண்றாங்க, நிறைய சேல் பண்றதுக்கு பூஸ்ட் பண்ற ஸ்டார்ட். இவங்களுக்கு மட்டும் வந்துருவாங்க. சங்கு பண்ணா மட்டும் எவனும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. சங்கு வந்து M series F series அதே மாதிரி லான்ச் பண்ணுவேன், அதை எவனும் கேட்க மாட்டீங்க. OnePlus Oppo என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஃபோல்டபிள்ஸ் ஒரே மாதிரி லான்ச் பண்ணுவாங்க, அதை எவனும் கேட்க மாட்டீங்க. iQOO விவோனா மட்டும் தொக்கு. என்னை தாண்டா ஈஸியா அடிச்சு போறீங்க. சரி ரைட்டு, அப்படியே அன்பாக்சிங்க பாத்துருவோம். ஏன்னா உள்ள என்னென்ன இருக்குன்னு காமிக்கணும்ல. இங்க இருக்கு. சரி, போன் அங்க இருக்கு. இங்க உள்ள வந்து கேஸ், பேப்பர்ஸ், சார்ஜர், கேபிள், அது போக சிம் எஜெக்டர் பின். இந்த சார்ஜர் என்ன 90 வாட்ஸா? இவ்வளவு நாள் தேடிட்டு இருந்தீங்களா, எங்க இருந்துச்சு? வேற சார்ஜரா? அண்ட் பை த வே, இந்த வீடியோ வந்து நாங்க எந்த பிராண்டோடயும் சேர்ந்து வேலை பார்க்கல. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை நாங்க தான். சோ அதனால சப்ஸ்கிரைப் மட்டும் மறக்காம பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதை பிரஸ் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ உள்ள கண்டென்ட்குள்ள போலாம். என்ன ஸ்பெஷல் தம்பி இந்த போன்ல? இதுல பெரிய ஹைப்பா பேசுறது 7300 mAh பேட்டரி. 7300 mAh இந்தியாலே ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிருப்பாங்களே. இந்தியால ஃபர்ஸ்ட், இந்த பட்ஜெட்ல ஃபர்ஸ்ட், எல்லாமே சொல்லிருக்காங்க. சரி, அது சிலிகான் கார்பன் டெக்னாலஜி, 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜ். ஓகே, ஆனா இவ்வளவு ஸ்லிம்மாவும் கொடுத்திருக்கு. திக்னஸ் எவ்வளவு? 7.89 mm. வெயிட் எவ்வளவு? எப்படியும் ஒரு 220 கிராம் இருக்குமா? 200. பரவாயில்லையே. சீரியஸ்லி வந்து 7300 mAh பேட்டரி வந்து இப்புள்ள வந்து அடக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். சூப்பரா பண்ணிருக்கான். எத்தனை நாள் பேட்டரி லைஃப் யூசேஜ்ல வந்தது? யூசேஜ்ல மேக்ஸிமம் 2 டேஸ் வரைக்கும் வரும். மேக்ஸ் 2 டேஸ். நல்ல ரஃப் அடி அடிச்சோம்னா ஒரு 1.5 நாள் வரலாம். 1.5 நாள், ஒரு 1.25 நாள் வரும். அப்ப சார்ஜ் பத்தி எல்லாம் பெருசா கவலை பண்ணனும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அப்ப இது போன் கிடையாதுடா, பவர் பேங்க். ரிவர்ஸ் வயர்ல இருக்கு. ஒரு ரிவர்ஸ் வயர்ல சார்ஜிங் 7.5 வாட்ஸ்ல ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். 1.5 வாட்ஸ் எல்லாம் வச்சு ஒண்ணும் ஓட்ட முடியாது. வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம்ல. பவர் பேங்க் தானே இது. கிட்டத்தட்ட ஒரு பவர் பேங்க் மாதிரி வந்து கொடுத்துருக்கான். சோ பேட்டரி ஹைலைட், டிசைனும் வந்து அதுக்கேத்தாப்புல நல்ல காம்பாக்டா நீட்டா பண்ணிருக்கான். ஒரு 2-3 கலர் இருக்குமா? 2 கலர். இது ஒண்ணு, இன்னொரு Black ஒண்ணு. ஓகே, இன்னொரு 2 கலர் இருக்கு. அது விவோ பிராண்ட்ல இருக்கு. நக்கல்யா அவனுக்கு. கலர் மட்டும் வேற, அவ்வளவுதான். பேட்டர்னும் இந்த பிராண்டிங் மாத்திட்டு iQOO தூக்கிட்டு விவோன்னு போட்டுருக்காங்க. ஓகே, இவ்ளோ பெரிய பேட்டரின்றப்ப இன்னொரு டவுட் என்ன வரும்னா, எவ்வளவு நேரம் ஃபுல் சார்ஜ் ஆக டைம் எடுக்குது? அவங்க சொன்னது 33 நிமிஷத்துல 50% ஆயிரும். சரி, நம்ம செக் பண்றப்போ 1 hour 15 minutes அந்த ரேஞ்சுக்கு வந்து 1.5 மணி நேரம். ஃபைன். இவ்வளவு பெரிய பேட்டரி 90 வாட்ஸ், அது 2 நாள் நிக்குது. சோ பேட்டரிக்காக நீங்க பாக்குறீங்க, அது இந்த பட்ஜெட்ல இல்ல, காமனா பேட்டரி தான் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சீரியஸ்லி குட். ஏன்னா இங்கேயே வெட்டிட்டு சொல்லிட்டேன். இல்ல வேணாம், நீ வேற என்ன ஸ்பெஷல் சொல்லு. வேற இந்த பட்ஜெட்ல 7S Gen 3 கொடுத்துருக்காங்க. 7S Gen 3 ரொம்ப மோசம்னு சொல்லிட முடியாது, பட் நல்ல ப்ராசஸர் தான். ஏன்னா இந்த பட்ஜெட்ல நிறைய போன்ல யூஸ் பண்றாங்க. ரொம்ப டாப் ன்னு சொல்ல முடியாது. 8S Gen 3 எல்லாம் கூட இன்னும் கூட ஒரு 4000 5000 போட்டா கூட கிடைக்கும். வந்து 30,000 விக்கிறாங்க. அதுவும் விக்கிறாங்க இருக்கு. அதனால ரொம்ப மோசமானு சொல்ல முடியாது. AnTuTu எப்படி வருது? நியர்லி 8 lakh வருது ப்ரோ. நியர்லி 8 lakh அப்படின்றதெல்லாம் ஓகே. பட் இந்த ஹார்ட்வேர்ல தான் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா UFS 2.2 LPDDR4X RAM கொடுத்து வச்சிருக்காங்க. சோ யூசுவலா இந்த மாதிரி ஒரு ஹார்ட்வேர் கொடுக்குறாங்க அப்படின்னா நான் என்னத்த சொல்லன்னு தெரியல. சோ எல்லாத்தையுமே கான்சென்ட்ரேட் பண்றதுனா ஒரு UFS 3.1 கொடுத்து LPDDR5X RAM இதுலயே வந்து இன்னொன்னு 10X நக்கல 15000 ரூபாய் ஃபோன் 15000 தான் அந்த பட்ஜெட். 14 ரூபாய் பட்ஜெட்ல UFS 3.1 இங்க 23000 ரூபாய் பட்ஜெட்ல வந்து UFS 2.2. என்னடா புத்தலாட்டாதே. அதுக்கு ரொம்ப மோசமான ப்ராசஸர், பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டேன். கேமிங் நான் லாண்ட் பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. லாக் அந்த அளவுக்கு இல்ல. எல்லாருக்கும் 60 வருதுன்னு சொன்னாங்க, நமக்கு 90 வந்துச்சு. 90 வந்துச்சா? ஆமா வந்துச்சு. அப்டேட்ல புஷ் பண்ணிருக்காங்க. சரி, கேமிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், யூசர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், மனசை தொட்டு சொல்லு, இதுதான் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா?
பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது, ஆனா எல்லாம் மிக்ஸ் பண்ணினா ஓரளவுக்கு ஒரு மிக்ஸ்டா. ஓகே. ஆனா எனக்கு இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரை கேமிங் மோடு, கேமிங்காக எக்ஸ்ட்ரா சிப் அந்த மாதிரி எதுவும் கொடுத்துருக்காங்களா? கேமிங்காண்டி எக்ஸ்ட்ரா சிப் கொடுக்கல. as usual iQOO கொடுக்குற மான்ஸ்டர் மோட் இருக்கு. ஓகே. அது எப்பயும் கொடுப்பாங்கல்ல, அந்த பெர்ஃபார்மன்ஸ் பாத்துக்கிறது, 4D வைப்ரேஷன்ஸ், இந்த மாதிரி CPU எவ்வளவு யூஸ் பண்ணுது, GPU எவ்வளவு யூஸ் பண்ணுது, அதெல்லாம் பாத்துக்கிறோம். அது இருக்கு. ஆனா இவன் என்னதான் முட்டு கொடுத்தாலும் இதுல இன்னொரு மேட்டர் என்ன அப்படின்னா, இதே பட்ஜெட்ல மோட்டோ ஸ்டைலஸ் இருக்குல்ல, 12256 தான் பேஸ், இங்க 8128 தான் பேஸ். என்ன இது லாஜிக்? 256 கொடுத்தா குறைஞ்சா போறீங்க ப்ரோ. அது பேஸ் வேரியன்ட் தூக்கிட்டா இதுல இருக்கு, அதனால 1000 ரூபாய். சரி, அப்ப 1000 ரூபாய். ஆமா ப்ரோ, இதுலயும் 256 பாத்தீங்கன்னா அதே ரேட் சமாளிக்கிறான். ப்ராசஸர் வந்து டீசென்ட்டா இருக்கு. என்ன பொறுத்தவரை பேட்டரிக்கு ஒரு 4.5 ஸ்டார் கொடுப்பேன் அப்படின்னா, பர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு 3.5 ஸ்டார் தான் கொடுக்க முடியும். அவ்வளவுதான் ஒர்த். சரி, நெக்ஸ்ட் வாங்க. டிஸ்ப்ளே குவாட் கர்வ் டிஸ்ப்ளே கொடுத்திருக்கான். 5000 nits பீக் பிரைட்னஸ், ஃபுல் HD பிளஸ் AMOLED டிஸ்ப்ளே. சைஸ் 6.7 இன்ச் டிஸ்ப்ளே. இதுக்கு மேல என்ன வேணும்? இந்த பட்ஜெட்டுக்குள்ள குவாட் கர்வ் கொடுத்திருக்கான்ல. குவாட் கர்வ் கொடுத்தது நல்ல விஷயம் தான். பொதுவா குவாட் கர்வ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஃபிளாக்ஷிப்ல தான் கொடுப்பாங்க. ஆனா இங்க கொடுத்தது ஒரு மீடியா எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கையில பிடிக்கல, எல்லாம் நல்லா தான் இருக்க போகுது. அது குட். பட் ரெசல்யூஷன் என்ன சொன்னா? ஃபுல் HD பிளஸ். இதே மோட்டோ எச் ஸ்டைலஸ். ஐயா, நான் மோட்டோட காசு வாங்கிட்டு பேசுறேன்னு நினைக்காதீங்க. கையில போன் இருக்கு, போன் வாங்கியிருக்கோம். அந்த போனை பார்க்கையில அதுல 1.5K கொடுக்க முடியுது ரெசல்யூஷன். இங்கேயும் கொடுத்துருந்துருக்கலாமே, இவங்களாலையும் கொடுக்க முடியும். ஸோ பேட்டரிக்கு எல்லாமே வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய விஷயங்களை கட் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இருந்தது. ஸோ அதை தான் டிஸ்பிளே பார்க்கறதுக்கு குட். சரி, அதெல்லாம் விடுங்க. கேமரா மாடியூல பாத்தீங்களா, விவோ எக்ஸ்டெண்டட் மாதிரியே இருக்கா? தம்பி, ரவுண்டா இருந்தா எக்ஸ்டெண்டட்னு எவனையா சொன்னா? இது OnePlus 70 இருந்தே இந்த மாதிரிலாம் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாம கேமரா மாடியூல் வேணா அப்படி வேணா ரவுண்டா இருக்குன்னு சொல்லு. இவோ எக்ஸ்டெண்டட் எல்லாம் கம்பேர் பண்ணாத. சரி, என்ன கேமரா இருக்கு? 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, Sony IMX882. ஓரளவு நல்ல கேமரா தான். ரெண்டாவது 2 மெகாபிக்சல் டெப்த், அப்படிதான் சொல்லணும். மூணாவது கேமரா மாதிரி இருக்கும், அது கேமரா கிடையாது. இன்ஃபினிக்ஸ் ஃபேன்ல வந்து IR பிளாஸ்ட் கொடுத்திருந்தாங்கல்ல, அதே மாதிரி கிட்டத்தட்ட வந்து இங்கேயும் IR பிளாஸ்ட் டைரக்டா கொடுத்துட்டாங்க. சோ நீங்க ஏதாவது டிவி வந்து கண்ட்ரோல் பண்றதுன்னா இப்படி வச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பீங்க. நம்மள எவனா போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான் போல அப்படின்னு நம்மள தப்பா நினைச்சுவாங்க. இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். அண்ட் மேல இருக்குது ஃபிளாஷ். ஃப்ரண்ட்ல 32 மெகாபிக்சல். அது ஓகே. அவுட்புட் எப்படி இருந்துச்சு? போட்டோஸ் வந்து உண்மையிலே நல்லா ஷார்ப்பா இருந்துச்சு. முக்கியமா இதுல வந்து எனக்கு டிஃபரன்ஸ் என்ன தெரிஞ்சுன்னா, ஆப்டிமைசேஷன் நல்லா இருக்கு. எதை விட? நத்திங் விட. அப்படி சொல்லு. நத்திங்ல கேமரா நல்லா இருக்கும், ஆனா ஆப்டிமைசேஷன் நல்லா இருக்காது. ஆனா இதுல வந்து கேமரா டீசென்ட்டா இருக்கு, ஆனா அதுக்கேத்த மாதிரி ஆப்டிமைசேஷன் இருக்கு. ஓகே. யூசுவலா அந்த எட்ஜ் ஃபிளேர் வந்து இருக்கு, பட் ஆனா நார்மலா நேச்சுரலா போட்டோ எடுக்கிறதுக்கு ஓகே, டீசென்ட். லோ லைட்ல டீசென்ட் தான். வீடியோ பொறுத்தவரை பேக்ல வந்து 4K 30. செல்ஃபி எப்படி இருந்தது? செல்ஃபி டீசென்ட்டா இருக்கு. ஓகே. ஆமா, டீசென்ட்டா தான் இருக்கு. ஆனா லைட்டா பாலிஷ் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. மூஞ்சில என்ன ஏதோ வெள்ளை அடிச்ச மாதிரி இருக்கு. அதான் பாலிஷ்னு சொல்லிட்டேன்ல. ஓகே. இந்த இதெல்லாம் பாத்தீங்களா, ஆப்டிமைசேஷன்ல குறைனா இது ஒண்ணுதான். அந்த எட்ஜ்ல வந்து கொஞ்சம் இது பண்றாங்க, ஃபேஸை வெள்ளையா காட்டணும்ன்றதுக்காக அது ஏதோ ஆட் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கு. ஆனா லோ லைட்ல ஓரளவு நல்லா இருக்கு. ஜூம் பண்ணா டீடைல் தான் இல்ல. என்ன வீடியோ குவாலிட்டி ஓகேவா தான் இருக்கு. சோ இங்கேயும் காம்ப்ரமைஸா? ஓரளவு இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே. இது இந்த 2 மெகாபிக்சல்ன்றது ஓகே. அல்ட்ரா வைட் இல்ல அது சொல்ல மாட்டேன். ஆனா 50 கொடுத்தது நல்லா பண்ணிருக்கல. 3.5 ஸ்டார். ஏங்க ஒரு 3.7 ஆச்சு போடுங்க. சரி, போய்த்தல. என்னது போய்த்தலையா? ஏங்க OSல வாங்குங்க. என்ன இருக்கு? 50 மந்த் வந்து லாக் ஃப்ரீ இருக்குமா? இதத்தான் நாங்க கேட்டேன். பெர்ஃபார்மன்ஸ்ல ஏதாவது இருக்குமா? எதுக்கு சொல்லிருக்காங்களா? OSல சொல்லிருக்காங்க. OSல லாக் ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னா ப்ராசஸர், பேட்டரி எல்லாமே அந்த அளவுக்கு இருந்தா தானே பண்ண முடியும். அதை ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. அதத்தான் ஸ்டார்டிங்ல கேட்டேன். தெரியாம மோதிட்டாங்க போங்க. சரி, ஓகே. Android 15, Untouch OS 15. ஓகே. இதெல்லாம் விடு. ப்ளோட்வேர் இருக்கு, எனக்கு தெரியும். அதெல்லாம் டிசேபிள் பண்ணிக்கலாம், அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அதெல்லாம் அதுவும் தெரியும். AI ஃபீச்சர்ஸ் இருக்குன்றது எனக்கு தெரியும். AI ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கு. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு கேள்வி. இதுக்கு பதிலா சொல்லிட்டு AI ஃபீச்சர் சொல்லு. எத்தனை வருஷம் OS அப்டேட்? அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. 2 வருஷம் OS அப்டேட், 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச். எதுக்கு நக்கிறதுக்கா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். எனக்கு புரியல. 2 வருஷம் OS அப்டேட், 3 வருஷம் அப்படின்றதெல்லாம் சங்கு. சரியா? அவனை என்னதான் கலாய்ச்சாலும் அவனை நான் என்னதான் கலாய்ச்சாலும் என்னதான் இது பண்ணாலும் OS அப்டேட்ல 10,000 ரூபாய் போனுக்கு 4 வருஷம் OS அப்டேட், 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் கொடுக்குறான். ரொம்ப நன்றி. 2 வருஷம்ன்றதெல்லாம் உண்மையாவே வந்து ஒத்துக்கிற முடியாது. இது வந்து ஒரு 3, 4 இல்ல 4, 5ன்னு கொடுத்திருந்தாங்கன்னா ஒரு சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனா AI ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கல. என்னத்த சொல்லி தொலை, என்னென்ன சொல்றேன்னு சொல்லவா? சம்மரி சர்க்கிள் டு சர்ச்சும்ப
நோட் அசிஸ்டன்ட் பட் இந்த கலவை எல்லாத்தையும் எல்லா போன்லயும் கொடுக்க ஆரம்பிச்சாங்கடா. ஏஐ ஃபீச்சர் வச்சு இனிமே ஓட்ட முடியல. இந்த ஏஐ ஃபீச்சரை மட்டுமே நானே புதுசா சொல்ற மாதிரி ஒரு 100 போனுக்காக சொல்லிட்டு இருப்பேன். நானே என்கிட்ட வந்து திருப்பி ஏஐ ஃபீச்சர் ஏன்டா ஏன்ட்டே சோலி முடிச்சு என்ன ஏதாவது சொல்லலையா? சொல்ல விட்டேன்னு சொல்லு. அதர் ஃபீச்சர்ஸ் வந்து ப்ளூடூத் 5.2 வைஃபை 6 சிங்கிள் ஸ்பீக்கர் தான். அது ஒன்று எங்க டிஸ்பிளே மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னேன்ல, அப்ப அதை சொல்லணும். நானும் சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். சிங்கிள் ஸ்பீக்கர் 22,000 ரூபாய்க்கு. இது என்ன லாஜிக்? நான் சிம்பிளா வந்து வெர்டிக்ல சொல்றேன் இது என்ன நடந்திருக்குன்னு. நீ வேற என்ன சொல்லு. IP65 தான் மாட்னா பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணும் தெரியல அப்படின்ற மாதிரி ஒண்ணுமா IP65 ரேட்டிங் வச்சு. ஓகே, நான் வந்து ரொம்ப குறைலாம் சொல்ல மாட்டேன், ஒரு டீசெண்டா ஒன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, பட் இப்போ வந்து ஐபி ரேட்டிங் எல்லாம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து எல்லா போன்ஸ்க்கும் கொடுக்கல. 65ன்றது பாத்தீங்கன்னா கம்மி. ஏன்னா பேட்டரிக்கு மட்டும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லாத்துலயுமே காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்க. எல்லாத்துலயுமே கை வச்சு டியூரபிலிட்டில 8H கொடுத்திருக்காங்க. மிலிட்டரி கிரேட் இருக்கு. மோட்டோல இருந்தது. அது இருக்கு. இப்போ இங்க போடலாம். இல்ல இது ஃபுல்லா பிளாஸ்டிக் தான். ஏன் தெரியுமா? ஃப்ரண்ட்ல மட்டும் தான் ப்ரொடெக்ஷன் இருக்கு. கார்ட் சென்சேஷன் அதான் இருக்கு. பேக்ல வந்து பிளாஸ்டிக் தான். நடுவுல பாடியும் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான். சோ அப்படின்றப்ப ப்ரொடெக்ஷன்லயும் வந்து கை வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல கை வச்சிருக்காங்க. என்ன பொறுத்தவரை அப்படிதான் எனக்கு தோணுது. உனக்கு தோன்றதை ஃபர்ஸ்ட் சொல்லு. 22,000 ரூபாய்க்கு இது எந்த அளவுக்கு குறைத்து யாருக்கு செட் ஆகும் அப்படின்ற சொல்லு. அடுத்து நான் சொல்றேன். என்னைய பொறுத்த வரைக்கும் 22,000 ரூபாய்க்கு பேட்டரி அண்ட் டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ், டீசென்டான கேமரா, இதுக்காண்டி மட்டும் பாக்குறீங்கன்னா சில காம்ப்ரமைஸ் லைக் ஐபி ரேட்டிங், NFC கிடையாது, சிங்கிள் ஸ்பீக்கர், வயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துட்டு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஓகே அப்படி சொல்லலாம். என்ன பொறுத்தவரை ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா பேட்டரி தான் எனக்கு முக்கியம். நான் ஸ்விக்கி சொமாட்டோ ஓட்டுவேன், நான் டெலிவரி பண்ணுவேன், டிராவலர் யூஸ் பண்ணுவேன், இல்ல ஒரு பவர் பேங்கை என் போனை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. ரொம்ப நேரம் சாட் பண்றதுக்கு ஒரு போன் வேணும், அடிக்கடிலாம் சார்ஜ் போட முடியாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த பேட்டரிக்காக மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க இந்த போன் வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்காக மிச்சது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. டீசெண்டா பண்ணிருக்காங்க. ஒரு சில காம்ப்ரமைசஸ் இருக்கு. அது வந்து நம்மளால கண்பட பார்க்க முடியுது. இதுதான் எங்களோடது. அதர் இதை சூஸ் பண்ணலாமா வேணாமான்றதை எப்பயும் போல உங்க கையிலே விட்டுறோம். சாய்ஸ் இஸ் ஆல்வேஸ் யோர்ஸ்.